லெவலு ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? ப்ரோ அவர் ஆக்டிங் நடிப்பு அசுரம் ப்ரோ. வச்சு செஞ்சுட்டாப்புல. எந்த ஆக்டருமே இப்படி நடிக்க மாட்டான். இப்படிதா வெயிலில் உக்காந்து குப்பையில் உக்காந்து எத்தான் வேற லெவலு. குபேரா படம் தான் ப்ரோ பார்த்தோம். பாதி படம் டிஎன்ஏ பார்த்தோம். ஃபேமிலியாக போனால் பார்க்கலாம். குபேரா வந்துட்டு பசங்களோட போனால் சூப்பராக இருக்கு. எப்படி என்னன்னு தெரியல, என்ன சொல்றேன்னு தெரியல, நல்லா தான் இருக்கு. ஆமா இல்ல 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 ஆமா டிஎன்ஏ டிக்கெட் டிக்கெட் எடுத்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே போயிட்டு வந்தோம் பக்காவா நாங்க. ஆமா சரி ஓகே ஓகே நான் பார்க்க எப்படி இருக்கு டிஎன்ஏ நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஒரு அவேர்னஸா இருக்கு படம். குபேரன் வந்துட்டு அது பாக்குற மாதிரி இருக்கு. நல்ல படம் தான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் ஒன்னு பாதியிலே தாலி எடுத்து கூட்டு வந்துட்டானுங்க ப்ரோ இவனுங்க. படம் நல்லா இருக்குது. நல்ல ஸ்கிரிப்ட் தான். ஆடியன்ஸை பொறுத்து நான் வேறு அந்த ஆடியன்ஸை பொறுத்து அவங்க பார்க்கறத பொறுத்து. ஆனால் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. அவ்வளோதான். 3 ஹவர் படம் எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? சொல்லு ப்ரோ. இல்ல படத்துல பிச்சைல எடுக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. குப்பையில இருக்கிற மேல அதெல்லாம் சூப்பராக நடிச்சுக்கிறாரு ப்ரோ. கொடுத்த ரோலுக்கு அவர் நல்லா பண்ணிக்கிறாரு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. 3 ஹவர் படம் ஏதாவது போர் அடிக்குதா படத்துல? அப்படி ஒன்றும் தெரியல ப்ரோ. ஆனால் படம் நல்லா இருக்குது ஒரு அளவுக்கு. அப்புறம் படம் எப்படி இருந்தது படம் நல்லா இருந்திருக்கு ப்ரோ? இல்ல ப்ரோ பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் போர் அடிக்குதுன்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் போர் அடிக்குன்னு சொன்னால் நீங்கள் வேறு ஏதாச்சும் போட்டுவீங்க வேணாம் இல்ல ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. படம் எப்படி ப்ரோ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ? சொல்லு ப்ரோ. படம் எப்படி ப்ரோ? சூப்பராக இருக்குது ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? படம் ஃபுல்லாகவே பிடிச்சி தான் ப்ரோ இருக்குது. எதோ குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. படம் போரே அடிக்கல. சூப்பராக இருந்துச்சு. படத்துல வந்து ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? இது மட்டும் மாத்தினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி. அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல ப்ரோ. படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? வேறு லெவல் ப்ரோ. தனுஷ் வந்து அசுரன் ஆக்டருன்றது வந்து இந்த படத்தோட ஆக்டிங்கை பார்த்தா தெரியும் அவர் எப்படி இது பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படம் இல்ல ஃபாரின் ஃபுல்லா ஃபாரின்ல இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமா ஆமா ப்ரோ ஆந்திரா மிருகுது ப்ரோ. அது விட்டுருந்தா ஃபுல் படத்தை ஓசிலே பார்த்துட்டு வந்திருப்பேன். ஒடல ப்ரோ லவுடி பசங்க இழுத்துட்டு வந்துட்டானுங்க ப்ரோ. அப்ப திருப்பதினா என்ன ப்ரோ? ஆந்திரா தானே ப்ரோ? ஆந்திரா தான் ப்ரோ. கரெக்ட் தான் ப்ரோ. சரி ப்ரோ நாங்கள் போயிட்டு வரோம். மல்லேசே போயிட்டு வரேன். என்ன பண்றாரு தனுஷ்? ஸ்டார்டிங்கில் அவருக்கே புரியல நம்ம என்ன போகிறோம்னு. பிச்சை ஏட்டுந்தாப்புல கூட்டின்னு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு திடீர்னு பணக்கார ஆகிட்டாங்கப்புல. அவருக்கே தெரியல. லாஸ்ட்டில் வச்சாருப்பா ட்விஸ்ட்டு ஒருத்த பிளாஸ்ட் எல்லாம். ப்ரோ பிச்சைக்கார மாதிரி எப்படி ப்ரோ நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ? ப்ரோ வேற லெவல் ஆக்டிங். எவனுமே பண்ண முடியாது. நான் சொல்கிறேன் எவனுமே பண்ண முடியாது விஜய் ஆண்டனி பண்ணிருக்காரு. இவர் அதை மிஞ்சிட்டாரா இல்ல அதே மாதிரி? ப்ரோ. இது வேற லெவலு ப்ரோ. ப்ரோ ஆடி லான்ச்ல சொல்லுவாரு அவர் வந்து குப்பையில எல்லாம் இருந்தாரு அது மாதிரிலாம் சொல்லுவார்ல. எப்படி இருக்கு? ப்ரோ வேற லெவல். ஆடியோ லென்ஸில் சொல்லிட்டார்ல அவர் செங்கலை கூட ஆட்ட முடியாதுன்னு. எவனாலுமே ஆட்ட முடியாது. படத்தோட ராயன் படத்தோட இந்த படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. லக்கி பாஸ்கர் மாதிரி இருக்கு. சொல்லிருப்பாரு என் நம்பி வந்து பாருங்க படம் பயங்கரமா இருக்கும் சொல்லிருப்பாரு. ஓகே தான் ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது? தனுஷ் தான் ப்ரோ பிடிச்சிருந்தது. தனுஷ் ஆக்டிங் இந்த படத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி குப்பையில இருக்கிற மாதிரி நடிச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லை. நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? ராஷ்மிகா பிடிச்சிருந்தது ப்ரோ. ராஷ்மிகா வீடியோ பர்ஃபார்ம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. ப்ரோ ஆடி லான்ச்ல சொல்லிருப்பாரு இந்த படத்தை வந்து நம்பி பாருங்க பயங்கரமா இருக்கும் சொல்லி அதே மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ நீங்க ஃபேன்ஸா என்ஜாய் பண்ற மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் இதுல யூஸ் பண்ண மூமெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. டான்ஸ் அந்த ஒரே ஒரு பாட்டு தான் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. இதுல பிச்சை எடுக்கிற மாதிரி குப்பையில இருக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ப்ரோ ரொம்ப அவரோட ஃபேனுன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரோ. அவர் வந்து மாசுன்றதை நாகார்ஜுனான் எடுத்துக்கிட்டாரு. ஆக்டிங்ன்றதை தனுஷ் எடுத்துக்கிட்டாரு. 2 பேரும் பிரித்து காமனாக செம சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ரோ நாகார்ஜுனா ராஷ்மிகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் படத்துல தேவையான அதான் சொல்கிறேன் ப்ரோ. நாகார்ஜுனா ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ராஷ்மிகா கூட நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. குபேரா படத்துக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? டைட்டிலுக்கும் படத்துக்கும் அதான் ப்ரோ. இப்போ கஷ்டப்படுறான்ல அந்த கஷ்டப்படுறனை பழக விட மாட்டாங்க. இன்னும் ஏறி மெச்சு அவனை எப்படிடா மொத்த இது பண்ணலாம் தான் பார்க்குறோம். ஆனால் சரியான இன்ட்ரெஸ்டிங். எங்கேயுமே லாக் ஆகல. எவ்வளோ விட்டானா பார்க்கல. சரியான இன்ட்ரெஸ்டிங். வந்து உள்ள தூங்கிட்டேன் ப்ரோ பிடிக்கலன்றாங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறது? இப்போ இட்லி கடை வரும்போது அச்சை நொறுக்குவேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. ஒரு மாதிரியும் கிடையாது. படத்தை பார்த்தா தான் புரியும். புரியுதா? இட்லி கடை அச்சு நொறுக்கும் அது நொறுக்கும் எல்லாம் சீனே கிடையாது. படத்தை பார்த்துட்டு என் தலைவன் போல் படத்தை எடுக்க சொல்லி டேரக்ஷனோ பண்ணுறாரு. சிங்கிங்கு எல்லாருமே மாசி. அவர் மாதிரி யாருன்னா பண்ணுவாங்களா? எவனுமே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. இல்லை அதான் சொல்கிறேன்ல. நான் ஆடியன்ஸ் போய் அவங்க உட்காந்து பார்க்கணும். ஒரு எப்பயுமே ஃபைட்டு ஆக்ஷனு பாட்டு இருந்தால் மட்டும் போதாது. ஆக்டிங்னு ஒன்று இருக்குல்ல படத்தில். என்ன கதை சாணர் என்ன? அதான் நான் இப்போ யாரும் மேலே இல்லை யாரும் கீழே இல்லை. எல்லாருக்குமே ஒன்று தான்.
ஒரே இதுதான் இங்கே வந்து யார் அதான் பணம் இருக்கிறவங்க தான் இங்கே வாழணும் இல்லை இல்லாதவங்களும் இங்கே நின்று நாங்கள் இது வாழ்வோம் எல்லாம் உலகம் எல்லாருக்கும் ஒன்று தான் இவங்க அவங்களுக்குலாம் இல்லை தனியாக நல்ல ஸ்கிரிப்ட் தான். அதெல்லாம் எப்படி ப்ரோ சொல்றியா ஆள் காட்டி பார்த்தா கோயந்தனுக்கோ புரியுதா படத்தை நாஸ்டி அடினோடனே பார்ப்பாங்க புரியுதா அவனுங்களாம் என்ன சொல்ல விரும்புறாங்க அந்த ப்ரோ அவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் எவனுமே பழக முடியுது இப்போ இவளு எப்படி டேரக்ஷன் பண்ணி சிங்கிங் எல்லாம் பாடி முன்னேறி வந்தா ஒருத்த அமுக பார்க்குறாங்க அந்த மாதிரி தான் ப்ரோ படத்தில் அவர் அமுகனாலும் ஏறி வந்தா புள்ள படத்தில் எப்படி பண்ணிருக்காரு எப்படி நடிச்சிருக்காரு? அவர் எல்லா பற்றியும் நல்லா தான் பண்ணுவார். தனுஷ் ஃபேனாக சொல்கிறேன், மற்றவங்களை எப்படி தெரில. எனக்கு வந்து அவர் ஆக்டிங்கில் கரெக்டாக பிச்சுக்கிறாரு, அது மட்டும் எனக்கு புரியும். யாரால் இவ்வளோ தூரம் குப்பையில் நின்று நடிக்க முடியும், எந்த ஆக்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அதாவது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போய்கிறாரு. ஆனால் நடிப்புக்கோசம் இறங்கி செய்கிறார்ல, அவருக்கோசம் உட்காந்து பார்க்கலாண்ணா, பிரச்சனை இல்லை, செம்ம படம்ண்ணா, நல்லா தான் இருக்குது. ஆனால் அதான் எல்லாருமே அந்த செக்ஸ் அந்த கண்டென்ட்லாம் இல்லாமல் ஒரு லவ் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு கண்டென்ட் படம் மாதிரி போய்க்கிறாங்க. சூப்பராக இருந்தது படம், நல்லா இருக்குது. டான்ஸ் நீங்களாம் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ப்ரோ சத்தியமாக விட்டு கொடுமோ அச்சா குத்த போகிறேன். இட்லி கடை வருதுல டேட்டோவே குத்த போகிறேன். குத்திட்டு இதே இடத்துல நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த முதுகில் குத்திட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இட்லி கடை தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு.